அல்லேலூயா. சர்வவல்லவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. Thank you Jesus. இப்படின்னு டிசம்பர் மாதம் வந்துட்டோம். அல்லேலூயா. டிசம்பர் மாதம் நம்ம வந்தோமா, டிசம்பர் மாதத்துக்கு அது கொண்டு வந்துதான் தெரியல. அல்லேலூயா. கண்ணம்படி தும்புறது கூட டிசம்பர் வந்துடுச்சு. அல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதுபோல் ஒரு பாட்டை பாடுவோம். நம்முடைய சபையில் எழுதப்பட்ட ஒரு பாடல், இம்மானுவேலே செட்டைக்குள். நம்முடைய சபையில நமக்காக கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பாட்டு. எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? சரியா? நிறைய பேருக்கு தெரியாது. தகப்பனே, நீ எங்களோடு பேசுவீராக. அடிமையை மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதற்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? அல்லேலூயா. செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். செப்பனியா 2:2. நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ந்து சோதியுங்கள். 12ஆம் மாதத்துக்கு வந்துட்டோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல நமக்கு நேராக வருகிறது. இந்த மாதத்தில் முதல்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் உங்களை என்ன பண்ணுமா? உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை என்ன பண்ணணுமா? நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது, என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை நிதானிக்கிற மாதம் இது. இந்த மாதம் நம்ம நம்ம என்ன பண்ண போறோம்? புதிய வருடத்துக்குள்ள போக போகிறோம். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? அல்லேலூயா. இந்த புதிய வருடத்துக்குள்ள போவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு மாதம் இது. அதனால முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உட்கார்ந்து தேவ சமூகத்துல உபவாசம் பண்றீங்களோ அல்லது மூக்கு பிடிக்க சாப்பிடுறீங்களோ ஏதோ ஒன்று, சரியா? ஆனா தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு கண்ணாடியில முன்னாடி போய் எங்கெல்லாம் குறை இருக்கோ அங்கெல்லாம் டச்சப் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறோம்ல, இங்க கொஞ்சம் கருப்பா இருக்கு, இங்க கொஞ்சம் வீக்கா இருக்கு. உங்களை நீங்கள் சரி பண்ணி கொள்ளுகிற நேரம் இது.
அல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் 139 சங்கீதம் 23 வசனம். 23 வசனம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தைகளை என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளும். இருதயமும் சிந்தையும் இணைக்கப்பட்ட இருக்கிறது. புரியுதுங்களா? ஹார்ட் சிந்தையும் இணைந்து இருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் மனுஷன் பேசுவான். அல்லேலூயா. அப்போ உங்க உள்ளம் எதனால் நிரப்பப்படுகிறதோ அதோடைய வெளிப்பாடு சிந்தை. முதல்ல சிந்தை, அதற்கு பின்பு உங்க வாயிலிருந்து என்ன வருது? வார்த்தைகளால் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ உங்களை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை பாரும், என் சிந்தைகளை பாரும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே நம்ம இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ நீங்க உங்க இருதயத்தை சரி பண்ணுங்க, உங்க சிந்தை சரியாகும். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20 அதிகாரம் 27 வசனம். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த திகமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. உங்க உள்ள இருக்கிற ஒரு ஆவி இருக்குல்ல, ஆவி, அது என்னது? கர்த்தர் தந்த தீபம். இப்ப மனுஷன் செத்து போன அப்புறம் ஆவி வந்தது, ஆவி வந்ததுன்னு சொல்றாங்களே, அப்ப அது என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது. சரிங்களா? ஏன்னா மனிதனுடைய ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய ஆவியிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு ஸ்பிரிட் தான் அதை உண்டாக்கினார் கர்த்தர். அதுக்காக உங்க ஆவி கடவுள் அல்ல, உங்க ஆவி தெய்வம் அல்ல, தேவனிடத்திலிருந்து உண்டானது. புரியுதுங்களா? அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் அது வந்து ஒரு தீபம். இந்த லைட், அது வந்து லைட், அது ஒரு வெளிச்சம், ஒரு தீபம். அது வெளிச்சம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு. அல்லேலூயா. நம்ம கண்ணு எப்பவுமே எங்க இருக்கும் தெரியுமா? அடுத்தவனை தான் பார்க்கும். ஏதோ அப்படியே போட்டுட்டாங்க, சாப்பாடு போட்டுனே வராங்க, சிக்கன் பீஸ் அப்படியே வச்சுட்டு வராங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஒரு இடத்துல சாப்பிட்றீங்க, கல்யாணத்தில் ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, முதல்ல ஒரு கண்ணில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். அவன் பீஸை விட என் பீஸ் கம்மியாக இருக்கு, சின்னதாக தெரியுது, அந்த பீஸ் கொஞ்சம் பெருசாக தெரியுது. அல்லேலூயா. சொந்தக்காரனாக இருப்பான் பொழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போட்டுட்டே வரும்போது அவன் அள்ளி போட்டு நம்ம சச்சம் போடும்போது ஒரு வருத்தம். அவன் இலையில கொஞ்சம் பெருசாக இருக்கு, என் இலையில என் குழந்தைகிட்ட 2 பசங்க எனக்கு குழந்தைகிட்ட கொடுத்து பாருங்க, ஒரு பொருளை எடுத்து கொடுத்து பாருங்க. அதுக்கு எப்பவுமே டவுட்டாக இருக்கும், நம்மளது மட்டும் சின்னது கொடுக்கு, நம்ம அக்காது மட்டும் பெருசு கொடுக்கு, இல்லை நம்ம தங்கச்சி பெருசு நம்மளது சின்னது, எப்பவுமே டவுட் இருக்கு. அது இயல். அல்லேலூயா. வேதம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? உன் கண்ணில் இருக்க உத்திரத்தை எடுத்து போடு, அடுத்தவன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்காத. அல்லேலூயா. அப்போ உங்களில் இருக்கிற என்ன இருக்கிறது உங்ககிட்ட முதல்ல குறை என்பதை நீங்க இன்னைக்கு இந்த மாசத்துல ஆராயணும். அல்லேலூயா. புலம்பல் புஸ்தகம் 3 அதிகாரம் 40 வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. நீ டெய்லி காலையில எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் நீ என்னென்ன வேலை செய்கிற, உன் பாதை எதை நோக்கி ஓடுகிறது என்பதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பணம் சம்பாதிப்பதற்கு ஓடுகிற ஒரு கூட்டம், துன்மார்க்க வேலை செய்வதற்கு ஒரு கூட்டம், கொல்வதற்கு தீவிரிக்கிற கூட்டம், ரத்தம் சிந்த ஓடுகிற கால்கள் இருக்கிறது. அல்லேலூயா. உன் வழிகள், உன் பாதைகள் நீ ஆராய்ந்து பார். நான் எங்கே எதற்கு ஓடுகிறேன், எந்த காரியத்தை செய்கிறேன் என்பதை நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்ப நீங்க ஆவிக்குரிய மனிதனா நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணணும்? இந்த வருஷம்
என் ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது, என்ன இருந்தது, ப்ரேயர் எப்படி இருக்கு, நான் இன்னைக்கு ஒழுங்கா இந்த வாட்டி ஜபம் பண்ணனா, என்ன பண்ண, ஜபம் ஒழுங்கா பண்ணினேனா, பைபிள் சரியா வாசித்தனா, பைபிள்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேனா, ஏதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்தனா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்க. இல்லையா, இந்த 12 மாதமும் தேவ செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. கொஸ்டின் கேட்டதுக்கு பதில் சொல்லுவீங்க, அப்படியே பதில் வராது, சரிங்களா? அட்லீஸ்ட் அதோடைய அர்த்தத்தை வச்சு ஏதாவது கத்துட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. போன வருஷத்துல இந்த வார்த்தை என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் சரியா இருக்கு, இப்போ சரிங்களா? இந்த வருஷம் நீங்க சாட்சி, நியூ இயர் டைம்ல சாட்சி சொல்லணும், சரியா? நியூ இயர் டைம்ல சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்? உங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதம் அதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க இந்த வருடத்துல என்ன கத்துக்கிட்டீங்கன்றத சொல்லணும். உங்க லைஃப்ல எந்த மாற்றம் வந்தது? இல்லையா, இந்த வசனங்களை கேட்டனால என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவலா நான் மாறி இருக்கிறேன், சில காரியங்களை விட்டு இருக்கிறேன் என்ற ஒரு மாற்றத்தை நீங்க சொல்ல போறீங்க. இல்லையா, உங்களுக்கு 30 நாள் டைம் இருக்கு. நீங்க 7 ஸோ இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள்? 23 நாள் மேல 24 நாள் டைம் இருக்கு. 24ல நல்லா யோசி, நான் எது அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் அப்படின்னு பார்க்க. அல்லேலூயா. அப்போ உங்க லைஃப்ல நீங்க ஆவிக்குரிய மனிதரா இருக்கிறீங்க, ஆராய்ந்து பாருங்க, எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஆவிக்குரிய மனிதர், பரலோகத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்க பழகுங்கள். அல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலர் எப்படி ஆராய்ந்து பார்க்கணும்? 17 அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்ஸலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். முதல்ல என்னவா இருந்தாங்களா? மனவாஞ்சியால், மனம் வாஞ்சைன்னு சொன்னா ஹார்ட் டிசைர், உங்க உள்ளத்தின் ஆசையால் வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டார். முதல்ல ஒரு வாஞ்சை இருக்கு. அல்லேலூயா. லைஃப்ல வசனத்தை கேட்பது உங்களுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன இருக்கணும் உங்களுக்கு? வாஞ்சை இருக்கா? ஆசை இருக்கா? 3 பிரசங்கமும் கேட்க எனக்கு ஆசை எத்தனை சொல்லுவது? அல்லேலூயா. முதல்ல மனோவாஞ்சியா இருக்க வேண்டும். 2வது வசனத்தை நீங்க என்ன பண்ணுமா? ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். 3வது இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். இல்லையா, அப்போ இருக்கும்போது என்ன ஆயிடுவீங்களா? நீங்க குணசாலியாய் மாறிடுவீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களை மாத்திக்கிறதுக்கு வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தாலே குணசாலியாய் மாறி விடுவீர்கள். இல்லையா, இப்போ இந்த வருஷத்துல நமக்கு கர்த்தர் மிகுந்த கிருபையினால நமக்கு காலை தோறும் நம்ம ஜெபம் வைத்திருக்கோம். அல்லேலூயா. 10 12 வரைக்கும் நம்ம ஜெபம் நடக்கிறது. அதுல வேத வசனங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வரீங்க டெய்லியும். அது நீங்க கற்றுக்கொள்ளும் போது உங்க ஆத்துமா என்ன ஆயிடுது? குணசாலியாய் மாறிடுது. அல்லேலூயா. சரி, ஏன்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று. ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? அவைகளால் உங்களுக்கு என்ன இருக்கா? நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிக்கிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருகிறதா? ஜீவனை கொண்டு வருகிறது. என்ன ஜீவன்? நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. இப்ப சண்டே சர்ச்சில் வசனத்தை கேட்க உங்களுக்கு என்ன உண்டாகிறது? என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகிறது. அல்லேலூயா. லைஃப், எட்டர்னல் லைஃப் கான வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். அதில் யாரை குறித்து அறிந்து கொள்கிறோமா? இயேசு ராஜாவை குறித்து அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. வேத வாக்கியம். அல்லேலூயா. இது உங்களுக்குள் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. அப்போ இன்றைக்கு இந்த மாதத்துல நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 11:5, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். உங்களை ஏன் சோதிக்க சொல்றாருன்னா, நீங்க யாரா? நீதிமான். பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவர் இன்னும் சுத்தமாகட்டும், நீதிமான் இன்னும். அப்ப நீங்க யாரு அங்க சொல்றாரு? நீதிமான். அப்ப இன்னும் நீங்க நீதிமானவதுக்கு தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. உன்னை குத்தி நரகத்துல தள்ளுவதற்கல்ல, உன்னை உயிர்ப்பித்து தன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு கர்த்தர் பேசுகிறார். ஏன்? நீ நீதிமான்.
ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனுள்ள ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. சுய கிரியினால் அல்ல, ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 22:1 சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் நான் உங்களை சோதிக்கிறேன். பிரசங்கிக்கும் போது பிரசங்கம் கேட்கும் போதே எனக்கு என்ன இருக்குது? நித்திர மயக்கமாய் வருகிறது. எனக்கு என்ன வருது? சோதனை வருகிறது. அல்லேலூயா. சோதனை. இவர் என்ன சோதிக்கிறாரியா? தூக்கம் கொண்டு வந்து. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க நீதிமான். சந்தோஷமா சொல்லுங்க, நான் நீதிமான். யாரு? நான் யாரு? நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நீதிமான் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகதான் கர்த்தர் உங்களுக்கு சோதனை. ஏங்க உங்களுக்கு கஷ்டம்? ஏன்னா ஐயா எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ நீதிமான். ஐயோ என் கணவர் எனக்கு தொந்தரவு பண்ண, நீ நீதிமான் போ. அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணுமா? எபேசியர் 5:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானதை கண்டுபிடியுங்கள். நீங்க செய்யறதெல்லாம் யாருக்கு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? நீங்க யாருக்கு பிரியமானதை செய்யணும்? கர்த்தருக்கு. அல்லேலூயா. அதை கண்டுபிடிங்க. நீங்க செய்யற செயல் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை. அல்லேலூயா. அது பிரியம் இல்லை என்று சொன்னா அதை செய்யாதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுகிறது கலாத்தியர் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதி. நீங்க பாருங்க, இன்னைக்கு உங்க கிரியை நீங்க இந்த வருஷம் என்ன செஞ்சீங்கன்னா பாருங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன்? நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நீங்க நல்லா ஜெபிச்சீங்களா பாருங்க. பைபிள் நல்லா வாசிக்கிறீங்களா பாருங்க. அடுத்தது தேவனை உண்மையா நேசிக்கிறீங்களா பாருங்க. அல்லேலூயா. தேவனை நேசிச்சாதான் இதெல்லாம் செய்ய முடியும். எப்படி தேவனை நேசிக்கணும்? வேதம் நமக்கு போதிக்கிறது. நீ முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் சிந்தையோடும் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூற கடவாய். அல்லேலூயா. முதல்ல நீங்க யாரை லவ் பண்ணணும்னா கர்த்தர். ஆபிரகாம் தேவனை நேசித்தான். அவனுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை மேல அவனுக்கு அன்பு இருந்தது. தன் மனைவியை நேசித்தான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கேட்டார், குழந்தையை கொடு. உடனே அவன் என்ன செய்யறான்? கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட போறான். அப்ப அவனுக்கு யார் மேல ரொம்ப அன்பு? கர்த்தர் மேல அன்பு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் மேல அன்பு வைத்தவர்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை செய்ய மாட்டார்கள். நீங்க எதன் மேல அன்பு வைக்கணும்? எல்லாத்தையும் விட யார் மேல அன்பு வைக்கணும்? இயேசு. உங்க பிள்ளைங்களுக்கு போதிங்க. அல்லேலூயா. நீங்க யார் மேல முதல்ல அன்பு வைக்கணும்? என் மேல இல்லம்மா, இயேசு மேல அன்பு வைங்க. அவர் தான் உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாக்க முடியும். நாங்க ஒரு நாள் இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார். அப்ப நீ முதல்ல யாரை நேசிக்கணும்? இயேசுவை நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் லவ் கர்த்தர் தான். கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தர் தான் எல்லாத்துக்கும். கர்த்தருக்கு அப்புறம் தான் எல்லாம். கணவன், மனைவி, பிள்ளை, தாய், தகப்பன் எல்லாத்தையும் விட யார் தான் முதல்ல? கர்த்தர். அவரை நேசிக்க பழகுங்க. அவருக்காக வைராக்கியமா இருக்க பழகுங்கள். உங்க பிள்ளை தப்பு பண்ணா, ஐயோ பிள்ளை கோச்சிக்குமே திட்டினா அப்படின்னு நினைக்க கூடாது. தப்பு பண்ணா கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் மேல் வைக்கிற அன்பு. அவரை அடுத்து அன்பு செய்ய வேண்டும். ரெண்டாவது யார் இடத்துல அன்பு வைக்க வேண்டும்? உங்க கர்த்தரை அன்பு வச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தரை தேடுவீங்க. கரெக்டா? கர்த்தரை ஆராதிப்பீங்க. கர்த்தர் புரியுதை செய்வீங்க. ரெண்டாவது உங்க குடும்பத்தில் இருக்கவங்க மேல அன்பா இருக்கும். அல்லேலூயா. கணவன் மனைவிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். மனைவி கணவனிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் தானே அது. செய்யறத பார்த்தா அன்பு வைக்க மாதிரிதான் இருக்கிறது. சாத்தனம் போல இருக்குங்க. அன்பு வையுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அப்போ நீங்க பாருங்க, இந்த வருஷம் உங்க மனைவியை எவ்வளவு நேசித்திருக்கீங்க?
கணவனை நீங்க எந்த அளவுக்கு நேசித்து இருக்கீங்க அப்படி கவனிச்சு பாருங்க. இல்லையா? ஒரு அன்பு செலுத்த பழகுங்க. தினமும் நீங்க உங்க அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளியும் அறிவும் இருக்கக்கூடாது. முதல்ல என்ன இருக்கக்கூடாது? ஒளியும் அறிவு இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்ன இருக்கணும்? புரிதல் இருக்க வேண்டும். கணவன் கஞ்சாலையிலே மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியை கஞ்சாலையிலே கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கணும். ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு அன்புள்ளவர்களா இருக்க பழகுங்க. ஆமென். அதை பார்த்துதான் உங்க பிள்ளைங்க வளருவாங்க. ஒரு கணவன் ஒரு தகப்பனை ஒரு பிள்ளை மதிக்கணும்னா, சொல்றேன், ஒரு பிள்ளை தகப்பனை மதிக்கணும்னா முதல்ல மனைவி தன் புருஷனை மதிக்கணும். எந்த இடத்துல மனைவி தன் புருஷனை மதிக்கலையோ அந்த இடத்துல கணவனுக்கான மரியாதை அந்த பிள்ளைங்க கொடுக்காது. அதே போலதான் புருஷன் தன் மனைவியை மதிக்கும், அப்பதான் அந்த பிள்ளைகள் அவர்களை மதிக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க இதை சரியா கையாள தெரியணும், சரியா நீங்க ஹேண்டில் பண்ண தெரியணும். உலகத்துல பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் எப்படியும் ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்கிறவர். அல்லேலூயா. கேட்பா, உன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது கேட்பா. நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கான அக்கௌண்டபிலிட்டி நீ கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். அப்போ நீங்க அதை கொடுக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை உயிர்த்து இந்த வருஷம் ஆராய்ந்து பாரு. உள்ளத்துல தேவன் முதல்ல நேசிங்க, ரெண்டாவது யாரை நேசிக்கலாம்? கணவன் மனைவி அன்பா இருக்கும், பிள்ளைகள் மேல அன்பா இருக்கும், ஒரு தாய் தகவல் மேல அன்பா இருக்கும். இந்த அன்புல நீங்கள் வளரும். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பெருமை, தற்பெருமை இதெல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு வெளியேறும். பெருமை இருக்கக்கூடாது, ஈகோ பிரச்சனை இருக்கக்கூடாது, ஈகோ பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்க ஒருவர் அன்புள்ளவராய். அதுக்கப்புறம் எங்க இருக்கணும்? உங்க சுற்றார் உறவினர் சகோதரர் சபையில என்னவா இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கும். இல்லையா? சபைகளின் நடுவிலே நம்ம சகோதரத்துவ அன்போடு இருக்க வேண்டும். நீங்க அன்பில கடிந்து கொள்ளுதல் வேற, சரிங்களா? சண்டை பண்ணக்கூடாது, சண்டை சச்சரவு வரக்கூடாது. ஒருவர் நேசித்து பழக கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையா? ரெண்டாவது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். ரெண்டாவது, நீங்க கீழ்ப்படிறீங்களா? உங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா பாருங்க. இல்லையா? ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். தேவ ஊழியக்காரங்களும் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்வான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்வான். அப்போ உங்க தேவனுடைய ஊழியக்காரங்களோ அல்லது தாய் தகப்பனோ அட்வைஸ் பண்ணும்போது, குறிப்பா வேத வசனத்திலிருந்து சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், ஒபீடியன்ஸ் பண்ணணும், எதிர்த்து நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் கஷ்டம். கீழ்ப்படிதல் தான் நமக்கு கஷ்டம். கீழ்ப்படிதல் உள்ளவரா இருக்க பழகும். ஆமென். கீழ்ப்படிகிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமென். உங்க லைஃப்ல நீங்க எதுக்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கீங்க? வேத வசனம் உங்களுக்கு போதிக்கிறது நிறைய காரியம். பரிசுத்தத்தை போதிக்கிறது, நீதியை போதிக்கிறது. இவைகளில் எந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாம இருக்கிறியோ அதுல இருந்து நீ வெளியே வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கணவர் எத்தனை வாட்டி திட்டி இருப்பீங்கன்னு எழுதி பாரு. இத்தனை வாட்டி நான் திட்டிருக்கேன், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இன்னைக்கு இந்த மாசம் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கிற மாசம். நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும். இல்லையா? ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். சரி, கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது 2 கொரிந்தியர் 13:5. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். பார்வைக்கு சர்ச்சுக்கு வரலாம், ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க? கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் இருக்கிற விசுவாச வாழ்க்கை உங்களுக்கு இருக்கா பாருங்க. அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? நீங்க தேவனை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை. யாரை சார்ந்து கொள்றது? கர்த்தர். உங்க சுயத்தை சார்ந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. அது கடினமான வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. இந்த கர்த்தர் இந்த ஸ்கூல் காரியத்தை பேசி ஓபன் பண்ண அப்புறம் நான் போன பாதை ரொம்ப கடினமான பாதை. அல்லேலூயா. ரொம்ப கடினமான பாதை. எல்லா வருஷங்களும் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்ஸ். ஆனா யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தொடங்கும் போதே கர்த்தர் சொல்லிட்டார், விசுவாசத்தினால் தான் இது ஆகும்.
அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தின் அடிப்படையில தான் எல்லாம் செய்யணும். அப்ப அந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது தேவனை நாம் சார்ந்து இருக்கிறோமா என்பதை தேவன் பார்க்கிறார். பசியோடு இருக்கிறார் கர்த்தர். இந்த கல் அப்பமாக்குன்றார். சாத்தான் சொல்றான், கர்த்தர் சொல்றார் இல்ல, நான் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறேன் என்று சொல்றார். இல்லையா? அதான் தேவனை சார்ந்து கொள்ளும். சுயத்தை அந்த இடத்துல செயல்படுத்தாமல் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு செய்யக்கூடியவன் தான் பாக்கியவான். இல்லையா? உங்க லைஃபை மாற்றுங்க, உங்களுடைய இருதயத்தை மாற்றுங்க, உங்க சிந்தைகளை மாற்றுங்க. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா உங்களை மாற்றுங்க. எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதை தேவனிடத்தில் கேட்டு 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 செய்யக்கூடிய செவி உள்ளவர்களாய் நீங்கள் மாறுங்கள். இருதயம் விருத்தச்சேதனம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்க, தேவனை கேட்காம எதையும் செய்யாதீங்க. வெளியே போகும்போது வரும்போதும் கர்த்தரை கேட்டு ஜெபித்து போங்க. ரெட்டை கோபுரம் இடிந்து விழுந்த போது எத்தனை பேர் தப்பித்தார்கள்? அவங்களாம் யாரு? ஜெபிச்சவங்க. அல்லேலூயா. கர்த்தரை கேளுங்க. இப்போ போலாமா வராமா ஆண்டவரே இந்த காரியங்கள் எப்படி ஒவ்வொன்றும் கேளுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது எத்தனை ஜெபம் பண்றது? நீ கர்த்தரை கூட பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும். எத்தனை காரியமா இருந்தா, சின்ன விஷயமா இருந்தா கூட உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை கேட்டு செவிக்கொள்ள. முதல்ல குழப்பமா இருக்கும், போக போக அவருடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அவரோட வாய்ஸ் உங்களுக்கு உள்ள கேட்டுட்டே இருக்கும். அந்த வாய்ஸை கேட்டு 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 செய்ய 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 காரியங்கள் சித்திக்க முடியும். இல்லையா? யோசேப்புடைய காரியம் சித்தி உள்ளவனா இருந்தான். தாவீது தன் காரியம் சமர்த்தனா இருந்தால் அதுக்கான காரியம் ஒன்றே தான், அவன் தேவனை கேட்டு தேவ குரலை கேட்டு செயல்பட்டான். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்யணும். பிள்ளைக்கு வேண்டியது, வாழ்க்கைக்கு வேண்டியது, படிப்புக்கு வேண்டியது, நீ எதை செய்தாலும் கேளுங்க. படிக்கும்போது கேளுங்க, ஆண்டவருக்கு வேலை செய்யும் போது கேளுங்க. அல்லேலூயா. நீ வேலை ஸ்தலத்துல நான் பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சாரு, அது ஒவ்வொரு காரியம் கர்த்தரை கேட்டுதான் செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருவீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நீங்க பின்தங்கிட்டீங்கன்னா உங்களோட blessing ஸ்டாப் ஆயிடும். தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். டைம் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தர். வேலை பளு நமக்கு அதிகமா ஆகும். அப்ப வேலை பளு அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? தேவ சமூகத்துல நீங்கள் உங்களை அமர பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்காம உங்க காலத்தை கடக்க கடக்க சாத்தான் உங்கள் வேலை பளுவை அதுவும் ஆக்குவான். கர்த்தர் உங்களை கர்த்தரை தேடுவதற்கோ கர்த்தரோடு ஐக்கியப்படுவதற்கோ தடைகளாய் கொண்டு வந்துடும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க தேவ சமூகத்துல உங்களை அதிகமாய் அமர பண்ணினீங்கன்னா தேவன் உங்க வேலைகளை சுலபமாக்கி விடுவார். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனுடைய வேலைகளுக்கு தேவனுக்கு அடுத்த காரியத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, தேவனுக்கு கொடுக்கறதுல நீங்க முந்தி வரணும். அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கோ தேவனுக்கு கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். மல்கியா 3:10 சொல்லுகிறது, பண்டக சாலையிலே கர்த்தருடைய தசமபாகத்தை கொண்டு வந்தீர்கள் என்றால் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேனோ என்று என்னை சோதித்து பாருங்கன்னு சொன்னேன். அப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பலகி பெருக்க பண்ணுவா. அல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் எதை விடணும்? கசப்புக்குள்ள உங்க வாழ்க்கையை விட்டு விட்டு. அடுத்த வாசிங்க எபேசியர் 4:31-32. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த துர்க்க குணங்கள் உங்களை விட்டு நீங்கணும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. கசப்பு என்ன பண்ணுமா? உங்க இருதயத்தை கடினப்படுத்திடும். கசப்பு இருந்தா அங்க என்ன போட்டிருக்கு? உங்க முகம் எப்படி இருக்கணுமா? தயவாகவும் மன உருக்கம் என்றால் என்ன? ஐஸ்கிரீம் உருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்குள் கசப்பு இருந்தால் நீங்க அந்த நபரை பார்க்கும் போது உங்கள் முக ரூபம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஒருத்தர் மேல கசப்பு இருக்கு, கோவம்,
அப்போ அவங்கள நீங்க பார்க்கும்போது உங்கள் முகரூபம் எப்படி இருக்கும்? நான் சொன்ன போன வாரம் ஒன்று, என்ன குரங்கு? இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி இருக்கும். நீங்க வேணா இப்போ செல்ஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். டக்குன்னு எடுத்து பார்த்தோன்னே இது நான் இல்லையே அப்படின்னு தோணும். அப்போ உங்க உள்ள மனதுருக்கத்தால் நிரம்பணும். ஒருவர் குற்றம் ஒருவர் குறைபாடு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு இந்த குறைகளை நீங்க பார்த்து கொண்டிருந்தால் அன்பு செலுத்த முடியாது. அன்னை தெரேசாவோட வார்த்தை, குறைகளை கண்டால் அன்பு செலுத்த முடியாது. தேவன் அப்படி பார்த்தாலான்னா அதை தான் சொல்றார், தேவன் உங்களை மன்னித்தது போல. கர்த்தர் உங்க குறைய பார்த்தா முதல்ல அடிக்க வேண்டியது நம்ம கர்த்தர் மன்னித்து இருக்கலாம். அதான் லூக்கா மத்திய 6:15 வாசித்து பாருங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். தேவன் நம்மளை மன்னிக்கிறார் என்றால் மற்ற குற்றங்கள் நம்ம மன்னிக்க பழகணும். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு நிறைய டார்கெட் இருக்கு. அல்லேலூயா. மன்னிக்கணும், குறைகளை மன்னித்து கசப்புகளை நீக்கி போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீ இருதயத்தை கொடுக்குறேன், மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஒரு அன்பா இருங்க. அல்லேலூயா. 25th கிறிஸ்மஸுக்குள்ள நீங்க யாரெல்லாம் கசப்பா இருக்கீங்களோ, யார் கூட எல்லாம் இதுவா இருக்கீங்களோ என்ன சரியா. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் 25th ஒரு ஹாப்பினஸா நீங்க செலிப்ரேஷன் பண்ணணும். அல்லேலூயா. சரி, அப்ப இதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லுங்க. இதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு உங்களில் என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் இந்த மாசம் கிளியர் பண்ணும். ஒரு நாள் உபவாசம் பண்ணிடுறீங்களோ இதோ உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து இதெல்லாம் சரி பண்ணணும். அன்பு கூறுதலை குறைந்திருக்கீங்க. இப்போ கணவர் இடத்துல போய் சொல்லுங்க, என் அத்தான், நான் இந்த தடவை உங்கள் மேலே ரொம்ப கோபப்பட்டு விட்டேன், நான் மன்னித்து விடுங்கள் என்று கேளுங்கள். அவர் மன்னிங்க. அதேபோல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட போய் ரூபவதியே போய் கொள்ளுங்க. ஒய்ஃப் என்ன சொல்லுங்க, ரூபவதியே, பியூட்டி, இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லி நான் உன்னை மன்னித்து விட்டேன், என்னை மன்னிச்சிடுமா, உங்கள்கிட்ட ரொம்ப சண்டைப்பட்டேன், கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவனா என்ன ஒப்புரவாயிடும். இல்லையா? அல்ல நீங்க அவரை உண்மையாவே நேசிப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. கணவன் நீங்க எல்லாரும் ஆண்டவர் கணவர் நேசிக்கிறீங்க, மனைவி கணவரையும் கணவன் மனைவி நேசிக்கிறீங்க. ஆனா கொஞ்சம் ஈகோ ஒரு பிரச்சனை அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும். அதெல்லாம் இந்த மாசம் உடைச்சிட்டு ஒருத்தர் நல்லா சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இதை அடிக்கடி சொல்றேன். காலையில எழுந்து மனைவியை பார்க்கும்போது ஐ லவ் யூ சொல்லுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி கணவரை பார்த்து என்ன சொல்லுங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க. ஏன் வெக்கப்படுறீங்க? அடுத்தவனை போய் தான் சொல்லக்கூடாது, சரிங்களா? உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க ஐ லவ் யூ. உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, உன்னை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் தினமும் உங்களை பார்த்து சொல்லுகிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் தினமும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ தான் கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களை சொல்றது இல்லை, சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க கூப்பிட்டு சொல்லுங்க, உன்னை நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் சேட்டை தான் எனக்கு பிடிக்காது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. இதெல்லாம் மாத்திக்கோ, ஆனா உன்னை எனக்கு ரொம்ப எப்பவும் சொல்லு பழகுங்க. கணவன் இப்பெல்லாம் சொல்றது இல்லை, நம்ம நாட்டில் சொல்றது இல்லை, வெளிநாட்டுலாம் சொல்றான். எப்பவுமே பிள்ளைங்கிட்ட சொல்லுவான், அவங்க தனிப்பட்ட வைக்க சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பா இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேலைன்னு ஓடிட்டே இருக்காதீங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் என்ன பண்ணுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. நானும் சகோதரர்லாம் ஒன்று கூடி பார்க்குறேன், அதெல்லாம் ஒரு நாள் கூடணும். அல்லேலூயா. இப்போ அந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள உருவாகும். தேவன் நித்தியானந்தராக இருக்கிற அந்த சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் மனமகிழ்ச்சியோடு இந்த மாதம் இருக்க வேண்டும். அடுத்தது கொலோசியர் 3:15 சொல்லுகிறது. கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவங்க, நன்றி உள்ளவங்களா இருக்கணும்பா. இந்த 12 மாதமும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது,
கிருபை பெரியது, தயவு பெரியது. அல்லேலூயா. இந்த நடத்தி வந்த பாதைகளை அவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அல்லேலூயா. பிரஸ்தாபம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. எங்க ஆண்டவர் என்ன செஞ்சார் என்றது சொல்லுங்க ஆண்டவர். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது லூக்கா 6:35 குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கிற பிதா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் பிதா எப்படிப்பட்டவரா? உங்களுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல பிளஸிங், நல்ல நன்மைகளை, நல்ல ஈவுகளை கொடுப்பதற்கு என் பிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிதாவுக்கு தெரியும் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். இதை நம்பி நன்றி உள்ள இருதயம் நமக்கு ஏன் வேணும்? அவர் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். எந்த ஈவுகளை கொடுத்தால் நான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என்பது ஆண்டவராகிய தேவனுக்கு தெரியும். என் ஆண்டவருக்கு தெரியும், என் பிதாவுக்கு தெரியும், என் இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆவியானவருக்கு தெரியும். அதை அறிந்து அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை துதியுங்கள். ஆமென். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. பாருங்க, வீடு ஆஸ்தி யார் கொடுக்குறாங்க? பிதாக்கள் சம்பாதிச்சு கொடுத்துடலாம். ஆனா புத்தி உள்ள ஸ்திரீ யார் தான் கொடுக்கணுமா? கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருளும் ஈவு. புத்தி உள்ள புருஷனை யார் கொடுக்கணும்? கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவருக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபைக்காக, வாழ்க்கையில் தேவன் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக இது யாருக்கு நன்றி சொல்லணும்? நான் ஆண்டவருக்கு உங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக நீங்க கர்த்தருக்கு என்ன சொல்லுங்க? அப்ப இன்னைக்கு நன்றி சொல்லுங்க. முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. யோசித்து பாருங்க, யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு தேங்க்ஸ் மெசேஜை போடுங்க, இல்லை ஃபோனில் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஒரு கேட்மிக் சாக்லேட் வாங்கி கொடுத்து இந்த எனக்கு நல்லா சமைச்சு போட்ட நீ அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. நீங்கள் உங்கள் புருஷனுக்கு சம்பாதிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி சொல்ல பழகுங்கள். அது கர்த்தர் விரும்பும். தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லி ஒரு நாள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்ல பழக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நன்றி சொல்ல பழகுங்கள். எல்லாத்துக்கும் மேல எபேசியர் 2:8 சொல்லுகிறது. வாசிங்க 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இதற்காக இந்த தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கணும். இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிறது தான் உங்களுடைய பாதுகாப்பு. இயேசு உங்க வாழ்க்கையில வெளிப்படுவது உங்களுக்கு ஆசீர்வாதம். யார் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரோ அந்த வாழ்க்கை உறுதிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, கேரண்டி உள்ள வாழ்க்கை. இயேசு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை கேரண்டி இல்லாத வாழ்க்கை. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ற முத்திரை போடப்பட்ட போது உங்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் இயேசுவாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் வசனத்தால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் கிருபையினால் வாழுகிறவர்கள், உறுதிப்படுத்தப்பட்ட முத்திரைக்கப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாய் இருக்கிறீங்க. உங்க லைஃப், உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கு. இயேசு இருக்கிறார். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. யாக்கோபு ஈசாக்கு காலத்தில் பஞ்சம். எல்லா காலத்திலும் பிரச்சனைகள் வந்த போது இஸ்ரவேல் பாதுகாக்கப்பட்டதுக்கான ஒரு காரணம் இயேசு அந்த வம்சத்தை வெளிப்படணும் இருந்தது. பின்பு இயேசு வெளிப்பட்டு இப்போதும் ஏன் பாதுகாக்கப்படுகிறது என்றால் இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இயேசு அவர் வாழ்க்கையில் இருக்கு. இயேசு இருக்கிறதுனாலதான் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்.
இயேசுடைய மகிமைக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம். அப்போ ஒன்று, உங்களை ஆராய்ந்து பாருங்க. ரெண்டாவது, நன்றி சொல்லுங்க. மூணாவது, உங்களுடைய ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகிறது, கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை சீக்கிரமாய் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இப்போ முதல்ல புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன? உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது, நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த மாதம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்போது ஃபியூச்சர் என்ன, புதிய வருடத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். புதிய வருஷங்கள் என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். எழுத வாசி ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் திங், பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார். கரெக்டான மூல பதத்தில் அதை பார்த்தீங்கன்னா ரூவா, காற்று, காற்று அங்க அசைவாடி கொண்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் ஆகிய காற்று, ரூவா காற்று, சுவாச காற்று அங்க என்ன ஆச்சா? அசைவாடி மறுபடியும் ஒரு ஒழுங்கின்மை வெறுமையை மாற்றி பூமியை ஆசீர்வதித்த வேலை தான் அது. ஆதியாகமம் 1 அப்படியே வாசித்தீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்றார். வெளிச்சம் உண்டாயிட்டு பூமியை உண்டாக்குறார், மரச்செடிகளை உண்டாக்குறார், மனுஷனை உண்டாக்குறார். எல்லாம் ஒரு புது கிரியேஷன் உண்டாகிறது. இல்லையா? இப்ப முதல்ல இந்த காற்று நம்ம வாழ்க்கையில வீசும் பொழுது, இனி நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையும் நீங்கிட்டு புதிய ஒரு அத்தியாயத்தை, புதிய ஒரு தொடக்கத்தை, புதிய ஒரு ரீக்ரியேஷனை உங்க லைஃப்ல கத்த செய்ய போகிறாரு. அல்லேலூயா. ரீக்ரியேஷன் கர்த்தருடைய ஆவியினால உங்களுக்கு உண்டாக போகிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 8:1. தேவன் நோவாவையும் அவனோடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அல்லேலூயா. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா. நோவாவும் கூட்டமும் உலகம் ஆக்கிரமிப்புல தீர்க்கப்பட்ட போது இந்த கப்பல்ல இருக்காங்க. ஜலம் கொந்தளிக்கிறது, பயப்படுறாரு, ஜெபம் பண்றாரு. உடனே கர்த்தர் காற்றை வீச பண்ணி ஜலத்தை அமர பண்ணி ஒரு சமாதானத்தை அவங்க வாழ்க்கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்றார் நம்முடைய வாழ்க்கையில, ஏசாயா 54:8-9 குறித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய சிறையிருப்பையும் சிறையிருப்பை மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி உங்களை மன மகிழ்ச்சியாக்குகிற அந்த காற்று உங்க வாழ்க்கையில வீச பண்ணுவார். அல்லேலூயா. லைஃப்ல நீ இருக்கிற உபத்திரம், கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு எல்லாம் நீங்கி ஒரு சமாதான வாழ்க்கையை உங்களுக்கு கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படுறதோ கொந்தளிப்போ எதுவுமே பண்ண முடியாம சிறையிருப்பில் இருக்கிற அனுபவமும் அல்ல. கர்த்தர் உங்களை சுகந்தரிக்கிறவர்களாய் மாற்றி, எப்படி அவங்க வெளியே வந்து கப்பல் வந்து வெளியே வந்து அந்த பூமியை சுகந்தரிச்சாங்களோ அதே போல கர்த்தர் நம்மை சுகந்தரிக்க பண்ணி நம்மளை விடுதலையாக்கி நமக்கு ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது யாத்திராகம் 14:21, யோசுவா 3:15 குறித்துக் கொள்ளுங்க. யாத்திராகம் 14:21, யோசுவா 3:15. கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணி செங்கடலையும் யோர்தானையும் 2ஆக பிளந்து அவளுக்கு வழிகளை உண்டாக்கினார். அல்லேலூயா. மூணாவது, இந்த காற்று வீசும்போது, இந்த காற்று வீச போகிறது. இந்த காற்று வீசும்போது என்ன நடக்குமா? எல்லா வழிகளும் உங்களுக்கு திறக்கப்படும். எந்த வழிகள் மூடி இருந்ததோ, நம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருந்த எல்லா தடைகளை நீக்கும். யெஷுவா மீகா 2:13 படி தலைகளை உடைக்கிறவர் முன்னே சென்று தலைகளை உடைத்து வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க ஆசீர்வதிக்க கிருபை செய்வார். சங்கீதம் 66 வாசிங்க. 66ஆம் சங்கீதம் 6ஆம் வசனமும் 12ஆம் வசனமும். கடலை உலர்ந்த தரையாக நமக்காக என்ன பண்ணாரு? கடலை உலர்ந்த தரையாக மாற்றி ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே அவரை களி கூர்ந்தோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்தில் நம்மை கொண்டு வந்து விட போகிறார். அல்லேலூயா. அந்த காற்று வீச போகிறது. என்னாகும்? 11:31 குறித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கர்த்தரிடத்துல தேவைக்காக நின்ற போது கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினாரா. அந்த காற்று காடைகளை கொண்டு வந்து விழ செய்தது. அல்லேலூயா. அது மேல் காற்று என்று நினைக்கிறேன். வாசிங்க. அது 11:31 வாசிங்க.
காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தலையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா. காற்று நம் தேவைகளை சந்திக்க போகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ, வனாந்திரமான வழி, வனாந்திரத்துல உங்களுக்கு நடக்கவே நடக்காத ஒரு சூழ்நிலை அவங்க எப்படி வரும்னு மோசே கேட்கிறாரு. கர்த்தர் காற்றை வீச பண்ணி ஒரு பெரிய முழக்கலை செய்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவைகள் உண்டு, பினான்சியலா தேவை இருக்கு, ஆத்துமாக எல்லாம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறது, நான் காற்றை வீச பண்ணுவேன், அவைகள் எல்லாம் உங்களை தேடி வந்து விடும். தேடி வந்து நம்ம இருக்கிற இடத்துல விழும். நம்ம தேடி அலைய வேண்டியதில்லை, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். 60ஆம் அதிகாரத்தை நீங்க முழுதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளை உதிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் அவர்கள் நடந்து வர பண்ணுவார். அல்லேலூயா. புறாக்கள் பறந்து வருது போல ஆத்துமாக்களை கொண்டு வருவார். கடற்கரை திரளான கூட்டத்தை நம்மசமாய் திரும்ப பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிறார். அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. இந்த காற்று மகிமையின் காற்று. அல்லேலூயா. இந்த காற்று என்ன காற்று? மகிமையின் காற்றை கர்த்தர் வீச பண்ண போகிறார். இது தேவ பிரசன்னத்தினாலும் தேவ வல்லமையினாலும் தேவனுடைய மகிமையினாலும் தேவனுடைய அபிஷேகத்தால் நிரம்பின காற்று. இது நம்முடைய சபையிலே ஊற்றப்படும் போது, நம் வாழ்க்கையில ஊற்றப்படும் போது ஒரு பெரிய மிராக்கிள்ஸ், ஒரு எழுப்புதலை பார்க்க போகும். ஜனங்களோட ரட்சிப்பு உண்டாகும், குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. வீட்டார் ரட்சிக்கப்படுவார், உன் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படும், உன் அண்டை வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க, ஒரு கர்த்தரை நோக்கி ஓடி வருவார்கள். அது நடக்கும் போது மிகப்பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவாங்க. 2ஆம் அதிகாரத்துல நீங்க 40 வாசிச்சு பாருங்க. 41 47 என்ன நடக்குது? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொல்லப்பட்டார்கள். சபையிலே சேர்க்கப்படுகிற அனுபவங்கள் அந்த நாட்கள்ல உண்டாகும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியா தரித்திருந்தார்கள். என்ன நடக்குமா? இந்த அபிஷேகம் வரும்போது ஜெபம் பண்ணுதல் உறுதியா இருப்பார்கள், அப்பம் பிக்குதலிலும் ஒற்றுமையில உறுதியா இருப்பாங்க. அப்புறம் எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன. கர்த்தர் என்ன செய்ய போறாரா? அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்த சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கொருவனும் தேவையான தக்கதாக அவைகளில் எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். சபை எல்லாவற்றும் பகிர்ந்து நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இனிமைகள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றி செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லாம உலர்ந்து போய் பின்வாங்கி விசுவாசத்துல பலவீனமா இருக்கவங்க மேல அந்த காற்று வீசும் பொழுது, கர்த்தருடைய காற்றாக அந்த அபிஷேகம் வீசும் போது எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். அல்லேலூயா. பின்வாங்கி போனவங்க ஜபத்துல சரியா இதெல்லாம் மாற்றம் வரும். பின்வாங்கி போனவங்க எல்லாம் கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 18:10 சொல்லுகிறது, காற்றின் சக்தியை கொண்டு பறந்தார். கர்த்தருடைய ஆவியானவருடைய காற்று உங்களை வீச பண்ணி, இது வரைக்கும் நீங்க தரையில இருந்தீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப லோவா இருந்தது, கொஞ்சம் தான் என்னால பறக்க முடிஞ்சது. ஆனா இனி கர்த்தர் என்ன செய்ய போறாரா? அந்த காற்று உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில பறக்க செய்ய போகுது, உங்களை மேல மேல மறக்க செய்ய போகுது. ஒன்று ஜபம் சிறகு, இன்னொன்று வேத சிறகு. ரெண்டுத்தையும் வைத்து நீங்கள் அடித்து பறக்க போறீங்க. ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களாய் மாற போறீங்க. அல்லேலூயா. கடைசியாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்ற சுழல் காற்றினாலே எலியாவை கர்த்தர் பரலோகத்தில் எடுத்துட்டு போனாங்க. ஒரு பெரிய காற்று வரப்போகிறது. அந்த காற்று என்ன செய்யுமா? உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய அனுபவத்துல ரொம்ப கொண்டு போய் பரலோக தரிசனங்களையும் பரலோக
ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் வரும்போது நம்மை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, thank you Jesus. Hallelujah. Oh Rabba Shata Rabba Baba. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நீ கிருபை செய்வதற்காக நன்றி. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஆண்டவரே, இந்த நாள் எல்லாவற்றையும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ சொன்ன இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீ ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய பிதாவாகிய தேவனுடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் உடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சுகம்பல நம் அனைவரோடு இன்றும் இன்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட. ஆமென்.